இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அபிராமி அந்தாதி. 4 நாளாக பார்த்துருக்கோம். இது வந்து 4வது நாள். ஸோ அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர் அப்படின்ற ஒரு எழுதினார். அவருடைய வரலாறு பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ வந்து அபிராமி அந்தாதியோட 4வது பாடல். அபிராமி அந்தாதியோட 4வது பாடல். இதை வந்து முதல்ல கணபதியோட துதி ஆரம்பித்து 4வது பாடல் சொல்லி ஆரம்பிக்கலாம். முதல்ல கணபதி துதி. தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லையூரர்த்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இதன் பொருள் வந்து கொன்றை மலர் மாலையும் செண்பக மலர் மாலையும் திருமார்பில் அணியும் தில்லை திருநகரத்து எம்பெருமானின் மேனியில் பாதியாய் விளங்கும் உமையாளுக்கு திருமகனாய் திகழும் கரிய நிறம் கொன்ற கள்ளமிகும் எழில்மிகு கணபதியே, 7 உலகினை இயற்றிய அபிராமி அன்னையை போற்றும் அந்தாதி என் நெஞ்சினில் கருவாகி பொருளாகி இடைவிடாது ஒளிர வாழ்த்தி அருள்வாய். இப்போ 4வது பாடல். இந்த 4வது பாடல் படிக்கிறதுனால என்ன பலன்னா, நம்மளுடைய லட்சியங்கள் நிறைவேறும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான லட்சியங்கள் இருக்கும். சில பேருக்கு இறைவனை அடையணும் அப்படின்னு லட்சியம் இருக்கும். சில பேருக்கு வந்து உலகில் லட்சியங்கள், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சமுதாயத்துக்கு சேவை செய்யணும், பணக்காரனாக, அது மாதிரி நிறைய பல லட்சியங்கள் இருக்கும். நம்மளுடைய லட்சியங்கள்லாம் வந்து நிறைவேறும். இந்த பாட்டு வந்து மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. இதுதான் இந்த 4வது பாடல். இந்த 4வது பாடலுடைய பொருள் என்னன்னா, மக்கள், தேவர், மரணபயமற்ற மாமுனிவர்கள் அனைவரும் வந்து தங்களது சிரங்களால் பணிந்து தொழும் செம்மலப்பாதங்களையுடைய இளமை மிகும் அபிராமி தேவியே, கொன்றை நறுமலர் மாலை சூடிய சடையின் மேல் குளிர்ச்சியுடைய சந்திரனையும் பாம்பையும் பாயும் கங்கையையும் அணிந்த தூயவராகிய பரமனும் நீயும் என் நெஞ்சினில் என்றும் வீற்றிருந்து அருள் புரிய வேண்டும். இதுதான் இந்த 4வது பாடலுடைய பொருள். ஒரு நிமிஷம் அந்த 4வது பாடல்